இல்ல கண்ண முடிஞ்சா தூங்கலையா ஏன் கண்ண மூடுற அவன் தூங்கடா என்ன சத்தம் போடுவானு என்ன டேய் நீங்க மட்டும் போட ஏவே பண்ணானே இப்ப தூரமா நிக்கணும் கொஞ்சம் கொட்டோ இல்ல பெரியப்போ நேற்றுக்கு ஓல் கவுண்டர் வேல் கவுண்டர் ஆமா வேல் கவுண்டர் அப்படின்றாங்க. ஐயா நாடரே ஐயா நாடரே ஐயா நாடரே வரமாட்ட போடா நிக்க மாட்டான் ஒரு அரியாத பெருமந்தோட நடக்கணும் பார்த்தா தெய்வம் அப்பா மாறிமா இந்த வயசுல உனக்கு டைட்டாடா இல்ல இவன் மண்ணான் எவன் ஒட்ட மரம் கரத்தை டெய்லியா மரம் உட்கார ஓய்யும் வாங்கிமா கோயில போட சொல்லணும் கையில வாங்காத ஆமா ஆமா ஐயா போன் டேய் அரியா நான் அந்த டேய் டேய் ஜீ பாதியா
ஊர் நாட்டாமக்காரனா ஏம்மா? எல்லாம் பக்கத்தீங்கன்னா ஊர்ல குளமே இருக்க முடியாது 3 ஏருக்கு ஒரு மாடு கம்மி ஒரு மாடு கம்மி அவனேதான் இவன் தூரம் மணிக்கு கெட்ட வரக்கூடாதுன்னா இந்த ஊரை காராமணி இவன் எங்கெல்லாம் பக்கத்தீங்கன்னா ஊர்ல பழையதான் தங்க முடியாது புளி மாத்திரம் தங்க முடியாது ஒரு பேஜ் அது பேஜ் ஐயே 10 பேஜ் மயிர் பேஜ் ஐயே 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 இல்ல நான் கொண்டா சொல்லிட்டுமா இருக்கா குறை பொண்ணு நீ போய் சொல்லி பெரிய சொன்னீங்க ஓய் யாரு சொல்லுங்க ஐயே நாங்க எப்ப கூட பிளாஸ்டிக் ஐயே தீபாவளி ஆமா வாரத்துக்கு 2 நாள் வருது தீபாவளியா இவ தீபாவளியா வருஷத்துக்கு ஒரு தடுப்பு போல தீபம் ஐயே உனக்கு கொஞ்சம் அதான் ஒரு மாதிரியா தூர்மணி ஐயே ஐயே கொர்ற நாட்டம் ஐயே ஐயோ ஐயே ஏமா நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் ஐயே ஒண்ணும் கிடையாதுங்க அவங்க சமாச்சாரம் ஒண்ணும் கிடையாதுமா ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் ஐயோ மறுபடியும் பாரு இல்ல யாரனா இட்டு வரணுமா சொல்லிட்டு ஐயே சும்மா சொன்ன கரமா தவற மாதிரி அந்த குழந்தை மேல கொண்டாட்டம் இவன் மேல ஒரே சாராய நாட்டம் அடிக்கிறான். ஆடா பாய்வோ தெரியாம மாதிரி கரகம் உட்கார ஓய் ஹலோ அது வந்து வயிற்று ஹலோ ஹலோ மூஞ்சிலே போகவே சாண்டல் அப்படின்ட்டு அது என்ன ஹலோ தெரியுமா உனக்கு? சாண்ட போய்யோ சாண்டை போய் கேட்டுதாரு எதே பஸ் டேய் வயிற்று கடா டேய் பீ சொல்லுண்ணா அட அறிவா சொல்றா இதோ இதோ குழந்தை மூஞ்சிலே சாண்டை போய் வீடியோ தான் இப்போ 3 நாளா அந்த புச்சாதன வாசம் எனக்கு அன்னிலிருந்து தொண்டை கயங்கன்னு பேசுது. ஆமாப்பா இப்போ என்ன தெரியுமா சொல்லுப்பா அந்த தொண்டை நல்லா பேசணும்னா அந்த குழந்தை தெளிச்சு பாரு இப்போ மூஞ்சில சாண்டை போய் சொல்லிட்டு 2 கையை பிடிச்சி அந்த குழந்தை குடிக்கிட்டு குடிச்சினா பட்டுன்னு தொண்டை அனுப்பும். இது நேத்து சொல்லுவாங்கயா எவ்வளோ ஒரு மசாலா பண்ணிருப்பான். செத்துல ஒரே அடியில் இப்போ மாட்டு வச்சுருந்தேன். இந்த கருங்க நான் தொண்டை நல்லா இல்லை எனக்கு பிடிக்கும் சொல்லி நான் கண்டிப்பா குடிப்பேன். பரவாயில்ல இப்போ இது போதும் எனக்கு தொண்டை அரங்க நாட்டுக்கு டேய் அந்த வேலை விடுங்க ஏமா டேய் விடுங்கடா என்னடா கொட்டி சாண்ட போயிடுடா டேய் எல்லாம் சாப்பிடுறானு கேக்குறாங்க ஓ இதானே உனக்கு ஏமா இத முதல்ல அம்மா எல்லாம் உட்காரு சிக்கிகாஜ பிஞ்சிராய்ங்க ஏமா சொன்னியே எல்லையர் குடியிருந்த குடல நீ ஆமாயே முதல்ல ஏன் கட்டறீங்க சூட இருக்கு குறையில யார கைய குடுக்குறா ஏமா கோயிலே சாப்பிட்டு வயிறு சூடாடுது ஆமாயே கொஞ்சம் ஏன் வருவியா ஜில்லுன்னு இருக்கும் உனக்கு எப்பேர்பட்ட எல்லர் வேணாயே பிஞ்சா வேணுமா எலிச்சா வேணுமா ஏமா எல்லு இருந்தா போதும் சரி குஞ்சாயே குந்தி முடி போடணுமா குந்தாயே குந்தியே முட்டு போடணுமா ஆமாயே ஏமா எந்த பக்கமா குந்தியே குந்தாயே இந்த பக்கம் இந்த பக்கம் ஆவாதுங்கிறாங்க நான் எள்ளு சாப்பிடுறது எல்லாரும் பார்க்கணும் குந்தாயே ஆமா ஏமா எப்படி இப்ப 2 கையே வாயன வையே தலை நாள வேணும் கண்ணை மூடணும் ஆமா கண்ணை இருந்தா எள்ளு நல்லா இருக்காது ஓ எந்த குளமாக்காரி உடம்பு அமைக்க உட்காரு ஏமா ஏன் கேட்டா கண்ணை தந்தா எது எந்த பொருளுமே சாப்பிடும் போது கண்ணை முடியும் தான் சாப்பிடணுமா இல்ல சாப்பிடும் போது கண் தண்ணி முடிக்கும் அந்த மாதிரி கண்ணை முடியணும் கை நீட்டணும் 2 வாய் கையை வையே கண்ணு முறா ஐயே கண்டுபிடினா ஐயே எள்ளு நல்லா இருந்தது கொஞ்சம் உப்பு கறிக்கிறா அது முத்தலையே எல்சாருங்கய்யே ஓ ஒன்னும் வைக்கல ஆமாயே ஆடா குறச்சி மூத்தத்தை குச்சி போயா ஏமா
சேமியா பேச்சு இந்த மாதிரி இந்த ஓ, ஊர்ல ஐயே. இல்ல இந்த ஊர்ல எப்படி சுத்தணும்னு தெரியல. நாலுல இருந்து காலையில என்ன கேட்பாங்கன்னு தெரியல. தெருக்கா போக முடியாது போல இது. ஏமா சிங்கிள் கடை ஜாட்சி விடுமா? ஆமா ஐயே. சிங்கிள் கடை ஜாட்சி விடுமா? ஆமா ஐயே. பெரியமா சிங்கிள் கடை என்ன பெரியமா? வயசு அவனுக்கு தெரியும் வாங்க. ஏன் சிரிக்கிற பெரியமா? அம்மா இவங்க தெரியுமா எல்லாமே? ஆனா இந்த கண்ணாடி எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆச்சு முடியா? ஆமா ஐயே. பெரியமா நம்ம வாங்காத அடியா? இல்ல நீ வாங்கிருந்தாயா? இல்ல அதான் சொல்றப்பா. என்ன பத்தி கேட்டுட்டியா ஊர்ல? ஆமா. எவ்வளவு கேட்டுட்டியா நீ? ஏய், என்னன்னு நீ தெரு வீடு ஓட வாங்கிக்கிற மாதிரி. அது வாங்காத இடம் கிடையாது. ஒருத்தவாங்க இடமே கிடையாது. ஆமா. ஆனா அந்த நல்ல பையமா நானு அவ்வளவு நல்லவன். ஏன்னு கேளு. ஏய், நான் ஊர்ல இருந்தா போதும். ஏய், ஒரு முருங்கை முருங்கா விட மாட்டேன். கோய் குணல வர கோய் உரியானா? கோய் முட்டை விட மாட்டேன். ஏமாத்த போய் சாமி. நான் திருட மாட்டேன். ஏய், இப்போ சொல்றேன் ஏய், சத்தியமா திருட மாட்டேன். ஏய், தெரியாம அர்த்தம் நிறுத்தோ எத்து நிறுத்தோ. அது ஒண்ணு திருடா தெரியலையா? ஏய் அதான்டா திருடுவியா? கிடையாது. ஏய், நடுத்தர முருங்கை மரம் முருங்கை அர்த்தம் வரா. ஆமா. ஓன்னா அந்த முருங்கை மரத்தை எடுத்து போய் அவங்க வீட்டு நடுவுல வச்சு பூட்டி சொல்லு. ஆமா. நான் அர்த்தம் வரேன். புதுமையா சொல்றேன் குழந்தை. மா குட்டிமா, நீ சொல்ற அம்மே. ஓ ஐயே. ஓ, ஐயே மேல கை வைக்காத பேச மாட்டியா ஐயே. பயங்கமா. மொண்டாட்டிலையா ஐயே. இருடா. உன் மொண்டாட்டி இருக்கிறாளா ஐயே. இருடா. உன் மொண்டாட்டி மேல கை வச்சு பேச ஐயே. அதான் நான் என்ன என் மேல கை வைக்க கூடாது ஐயே. ஐயா, நாங்க வீட்டுட்டு வந்து 4 நாளா கூட்டு அடிக்கிறேன். அங்க வீட்டை போய் பார்த்தா தான் தெரியும். அதான் கொச்சு பேசிக்கிறானோ. டேய் இந்த ஜென்மத்தை சொல்ற பத்தியா மேரிக்கிறேன்னா நான் இங்க இருக்கிறேன். இல்லடா, அதுதான் இப்போ பஸ் ஆச்சு ரோஸ் அனுப்பிச்சுக்கிறேன். சரியா? என் முன்னாடி பார்த்துன்னு வாடானு. ஐயே. ஏம்மா நீ கை அங்க வைக்காத. மாதவ யாருன்னு தெரிகிறதா? அம்மா கொட்டியா தான் சொல்லுது. என்னடா அது இப்ப நல்லா பேசுது? யார் மாடி? ஐவருக்கும் தேவியாகக்கூடிய அப்படியே தேவடைய நாமதேயம் ஏய் திரௌபதி அழகுல வந்து யாகேஷானா ஏய் பாஞ்சால் என்று தெரிவிப்பார்கள். அம்மா அப்படின்னா இந்த காரணம் என்ன? இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று கேட்கிறாயா? ஆமா. படுபாவியாக துரியனானவன் பிரியமானவர் உடனே வரவைத்து வரவழைத்து பூதம் என்ற வேலையை சொக்கத்தான் நாடி ஆடி நாடு நகரம் ரஜம் கஜம் துறகவதாதி பிரபலோய் உப்பு சக்தி வரவோடு அபகரித்துக் கொண்டார். அவருக்கு கொண்டு அபகரித்ததும் இல்லாமல் எங்களை கானகம் துரத்தினார். கானகம் அப்படி கானகம் துரத்தின நேரத்துல நேரத்துல 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அஜ்ஞாத வாசம், அஜாத வாசம் முச்சிரிக்க பத்திரம். முத்திரைக்க பத்திரம் அந்த முச்சிரிக்க பத்திரத்தை எழுதி எழுதி அஸ்வத்தாமனத்திலே ஒப்படைத்து விட்டு ஒப்படைத்து விட்டு நாங்கள் கானகம் புறப்பட்டோம். கானகம் சென்றீர்கள். அப்படி கானகம் புறப்பட்டு ஏய் 8வது வனத்திலே கானகத்திலே தஞ்சம் புகுந்தோம். கஞ்சம் வந்து அப்படி தஞ்சம் போற நேரத்துல ஏய் எங்க அண்ணா விளக்கூடிய ஏகூடிய ஹரிகரி கோபாலா யாதவ மாதவ ஏய் கவுடக்காதன கோவிந்தா என்று அழைத்தார். அழைத்தால் எங்கள் குறையை தீர்ப்பார். கோவிந்தானா கோபால் வந்துருவாரு. எங்க கண்ணன் எங்க அண்ணன். அதான் கோவிந்தானா கோபால் வந்துருவாரு. ஆமா. ஏய் இந்த தினத்திலே நாங்கள் அழைக்காமலே அழைக்காமலே அவர் ஓடி வருகிறார். அவரே ஒரு தேடி வராரு. ஆமா. என்ன என்று கேட்டால் அண்ணா அண்ணா எங்களை தேடி ஓடி வருகிறாயே. சைலண்ட் என்ன காரணம்? டேய் தம்பி ரொம்ப ரெடி ஆகுதுடா. நீ எங்க சுத்தீங்கடா? அவரே சுத்தீங்க. ஹேய் அப்படி பகவானே தேடி வரமாட்டே. அப்படி பகவானே அண்ணனே ஓடி அண்ணா வருகிறார். எங்க தேடி வர காரணம் கேட்க ஆண்டவர்களே ஆண்டவரே இந்த கானகத்திலே நீங்க காலத்தை கழிச்சுட்டு வரீங்க. வணிகோ ஆனால் 8 வனம் முடிந்தது. மனிதனே வனத்தை காலத்தை கழிச்சுட்டு ஆமா கிரகம் போலான்னு இருக்கிறீங்க. இருக்கிறீங்க. நாட்டை சேரலாம் என்று இருக்கிறீங்க. சரிங்க. ஆனால் அங்கே நாட்டிலே நாட்டிலே துரியானவன் ஆண்டவர் இறந்து விட்டார். இறந்து விட்டார்கள். அங்க உங்களுக்கு கர்மாந்திர வேலை செய்யறாங்க. கர்மாந்திர வேலை செய்யறான். அவன் கர்மாந்திர வேலையை செய்து விட்டார். செய்து விட்டால் இறந்த பாண்டவர் இறந்தவராயிடுங்க. நாட்டுக்கு போக முடியாது. ஆகினாலே அந்த கர்மாந்திர வேலையை நிறுத்தணும். நீங்கள் தான் சென்று நிறுத்த வேண்டும். நிறுத்தணும் சொல்றேன். அப்படி சொல்றாரு. அப்படி சொன்னே எங்க பத்தாவது பெரியார் அவர் சொல்றாரு. மாமா ஆமா நாங்கள் சென்றால் சென்றால் பாண்டவர் இவத்தான் தெரிந்து கொண்டு மறுபடியும் காண கொட்டுவானே. நாங்க எப்படி போறது? எப்படி போவது? கொடுங்கோல் சட்டம் கொடுங்கோல் சட்டம். ஆகினால நாங்க எப்படி போக முடியும்? எப்படி போக முடியும்? சரி 5 ஆள வர முடியாது. முடியாது. தங்கை அழைத்தால்தான் தங்கை அழைத்து இதற்கு வழிமார்க்கம் வழி பிறக்க வென்றி என் அண்ணன் தெரிவித்தார். 11 வருடம் 6 மாதம் காலத்தை கழித்து விட்டீர்கள். இப்பொழுது 11 வருடம் 6 மாதம் கழிச்சா ஓராண்டு 1 வருடம் 6 மாதம் 6 மாத காலம் இருக்குது. ஆமா இதை கழிச்சு தான் நீங்க நாடு போனோம்.
இப்போ இது கர்மாந்திர வெளியில் செய்யறான் செய்யலாம் அந்த ஆடவரால் முடியாது ஒரு பெண்ணாக பிறந்தவள் நீ நீ நான் சென்று ஏய் அதை நிறுத்த அந்த கர்மாந்திர நிறுத்தணும் வேண்டும் நிறுத்தணும்னு சொல்லிட்டாங்க ஏய் சொன்ன உடனே ஏய் அண்ணா நான் எப்படின்னா போறது பெண்ணாக பிறந்தவள் நான் எப்படி நான் செய்ய முடியும் போக முடியும் அப்படின்னு கேக்குறேன் உருவேதிக்கு ஏய் புராத்தியாக உருமாறு புறத்தியாக ஏய் பெண்ணாக பிறந்தவள் ஏய் நான் புரத்தியாக உருமாறி ஒரு மாதிரி அண்ணன் தனிவியாக எப்படி நான் சொல்ல முடியும் எப்படின்னா போறது அழிக்காதவனே ஏய் உன்னை பெண்ணாக அனுப்பிவிட்டு அனுப்பிட்டு நியாயமா சும்மா இருக்கணும் ஏய் அதனாலே ஆயோ நீ என்னை ஜானித்தால் ஜானித்தால் உனக்கு நான் சிறிய பாலகனாக வந்து குடிப்பேன் குதிப்பேன் பகவானே சொல்லிட்டாரு ஏன்னு கேட்டா நம்ம தனியா போறோம் இல்ல இப்ப பகவானே வரேன்னு சொன்னோடனே உனக்கு ஒரு சந்தோஷம் ஏன் நான் மட்டும் போறேன் இல்ல உருமாறியது அண்ணன் வருவார் அப்படி உருமாறியது உருமாறியது புரத்தி உடை வந்தது கோடை ஆமா எல்லாம் கூடி எங்க வச்சுட்டு போவாங்க இடையில வச்சுட்டு போவாங்க இடையில வச்சுட்டு போவாங்க ஆமா ஆனா எனக்கு ஒரு சிறந்ததே குறிக்குடை குறிகுடை ஏய் இப்போ நான் சொல்ல வேண்டுமல்ல ஆமா எனக்கு சொல்லணும்ல கண்டிப்பா அண்ணன் வரணும் நினைக்கிறாரு அதனால ஏய் என் அண்ணனை தாய்த்தால் கண்டிப்பா வருவார் கண்டிப்பா வருவாரா ஆமா ஹரிஹரி கோவிந்தா ஹரிஹரி யாரு குழந்தை தாய் யாரு போதும் நில்லுங்க ஏன் ஏதோ யாரு போதும் வச்சுக்கணும் அவன் கதி ஆனந்தம் தான் அறியணும் போதும் இதே நில்லுங்க இல்ல அப்படியே உட்காருங்க அழுத மட்டும் வாங்க ஆனா அழகா கேட்க மாட்டேன் நானா தவிர பாத்தியா என்ன நல்லா கழுத்துங்கிறாரு அண்ணனை இது செய்த உடனே என்ன உண்மையான செய்யுங்க பகவான் நிதி கையோடு வந்திருக்கிறார் கோபால் கோபால் பாய்ந்து ஆயிருக்க இல்லம்மா அய வைக்காதியா இது வரைக்கும் எங்க குழந்தை வந்த குழந்தை அழகா போயிதா அய வச்சா முத்தாரம் கோபால் ஆயமாட்டார் கோபால் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு பாட்டு பால் குடியாடா முளை பால் குடியாடா குழந்தை பால் குடிக்குன்னு பாருங்க அது பால் தான் குடிக்குதா வேற என்ன போய் பார்த்தா
இல்ல அந்த குழந்தை பால் குடிக்காம இறங்குற முட்டி இருக்குது. நம்ம ஊர்ல இருந்து வந்துக்கிறாங்க. ஆமா அவங்க நம்ம தான் ஆளு தரணும். இல்ல சாமி இருக்கா? இதே பாக்குறேன். டேய் கோபால் நீ எத்தீங்க தெரியல? புஜி உன்னு வாயப்பா புஜி உன்னு வாய் புஜி கடி வாஜி வந்து புஜி உன்னு வாய் நீங்களே யாரோ குழந்தை தட்டியா ஒண்ணு பிரச்சனை இல்ல. குழந்தை யாரோ தட்டியா ஒண்ணு பிரச்சனை இல்ல. இப்பதான் ஏன் கண்ணு ஜாலியா இருக்கிறேன். டேய் கோபால் கோவிந்த பாத்தியா அழகா எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா ஆனா அடிக்கடி யாத்தவா கோவிந்தன் அண்ணன் கோபால் இவ்வளவு சீக்கிரம் வருவான்னு சொல்ல முடியுமா? ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு அழுவாங்கிறாருன்னா கொஞ்சம் மனசு கஷ்டம். தங்கை பாத்துக்கிறாள் யாருன்னா எங்க அண்ணன் என் கூட இருந்தா அழ மாட்டாரு. உன் கூட வந்து அழுவுரு. பாச்சி புடியாடா மூளை புடியாடா அலலந்தே லோகநாதா புடியாடா அல்குடியாடா கோபால் என்னடா புஜி உன்னுவாயப்பா புஜி உன்னுவாய் புஜி கடி வாஜி வந்து புஜி உன்னுவாய் பாச்சி வேணுமா கட்டி பாச்சி வேணுமா ஆதையர் உன்னை போந்து பாச்சி வேணுமா நீ ஆதையர் உன்னை போந்து சொல்லி வேணுமா நீ ஆதையர் உன்னை போந்து பாச்சி வேணுமா எங்கேயும் போறீங்க உசார் 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 ஒரு ஆண்டு முட்டு பாய்ந்த டேய் ஆண்டு முடு வாங்கியா கோவிந்த சொல்ல ஊர் ஆண்டு வாங்கிட்டே டேய் ஊர் ஆண்டு முடு வாங்கிட்டே ஒரு ஆண்டு பாய்ந்த புடியே பரிதி அருமையந்த செல்வமே ஆனந்தமாய் பிறந்தவரே ஆராரோ ஆராரிரோ ஓ ஆராரிரோ ஆராரோ குடுத்துட்டாங்க குடி பொறுமா
கோபால் ஏமா இல்லமா இல்லையா நான் வெளிய போட அருமை அழகா உள்ள ஒரு கால் போட்டுக்கிட்டோமா ஏன் அருமையந்த செல்வமே ஆனந்தமாய் பிறந்தவரே ஆராரோ ஆராரிரோ ஓ ஆராரிரோ ஆராரோ ஆராரிரோ ஆனந்தமாய் பிறந்தவனே ஆராரோ ஆராரிரோ குரு நீ தப்பா நினைக்காத அங்க ஆள பாட்டு பண்ணாங்க கோயில் இன்னும் கூட எனக்கு தூக்கம் வந்து நான் என்ன பண்றது ஏய் கண்ணா கோபால் கோபால் ஏய் குமரா ஏய் குமரா ஏங்க தெரியல பாயிண்டா பாய் வைக்கிறேன் இவனுக்கு சாப்பாடு நிறைய போட்டுக்கிறாங்க ஏன் இல்ல பையன் வயிற்று கொஞ்சம் அளவு கம்மியா தூக்கம் வராதியா இவங்க கொஞ்சம் அதிகமா சாப்பிடுது கோபால் வேற போய் நீ ஒண்ணு பத்தி கிடையாது எதுவும் பண்ண மாட்டோம் கொடுப்பாங்க அருமையந்த செல்வமே ஆனந்தமாய் பிறந்தவரே ஆராரோ ஆராரிரோ ஆராரிரோ ஆராரோ அப்போ கண்ணு தூங்க மாட்டாமா கோபால் தூக்கி தான் கட்டுறாங்க அண்ணா எப்படி ஏன் பாக்குறேன் எங்க முடியலையே வேண்டாம் கிடைக்குமா எனக்கு இப்பதான் மனசு சந்தோஷமே இந்த குழந்தைய ஏறிடா பாவியா வாங்கி ஊட்டியா என்னால சமாளிக்க முடியல நான் பாச்சி இப்போ குழந்தையா பாச்சி வேணுமா அம்மா வீட்டுல குடிவா அம்மா அது வரல பாவி அம்மா